உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. இப்போ சிம்மராசி அன்பர்களே வாங்க, ஏற்கனவே நல்ல இடத்துல தான் இந்த குரு 2025 மே 15 குரு பேசிலிருந்து நல்லா தான் இருக்கார். நல்லா இருந்தவர் இந்த வக்ரமான 11/11/2025 11/3/2026 இந்த காலகட்டம் வேலாப்டாலும் கூலியாப்பில்ல. என்ன மாவு வியாபாரம் பண்ணலான்னு போனாக்கா மழை வருது. என்னப்பா இது? தண்ணி வியாபாரம் பண்ணலான்னு போனாக்கா புயல் காற்றடிக்குது. நான் சொன்னது டாஸ்மாக் தண்ணி இல்லைங்க, வாட்டர் கேன் தண்ணி. ஆமாம், அது புயல் காற்றடிக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நல்லா போய்ட்டுருந்த வண்டி சட்டார்னு பல பேர்கிட்ட கையேந்த வச்சிடுச்சிங்க. பிச்சை எடுக்காத குரங்க நான் அப்படின்ற மாதிரி உங்களை ஆக்கிடுச்சு. இந்த 11/11/2025 11 மார்ச் 2026 அதுலேயே ஒரு 2-3 சேஞ்ச் ஓவர் இருக்குது. அந்த சேஞ்ச் ஓவர் தான் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2026 இருக்குல்ல. அந்த காலகட்டத்தில் பரவாயில்லையா, வேலை செஞ்சு கூலி ஆப்பிடலனாலும் பரவாயில்லையா, ஆனால் இருந்த காசெல்லாம் போயிடுச்சேயா அப்படின்ற மாதிரி எல்லாமே போச்சு. ஆனால் நல்லது தான் போச்சு, கெட்டதுக்கு போகல. சுப செலவு தான் ஆச்சு, பாவ செலவு ஆகலையா. சுப செலவு என்பது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கும் செலவாகுது. பாவ செலவுனாக்கா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் போச்சியா. நான் பாட்டுக்கு போனால் அவன் எதிரில் வந்தான், இடிச்சாயா, நிற்காமல் போயிட்டாயா, 10,000 ரூபா செலவையா. இது பாவச்செலவு. வட்டி கட்டுறது பாவச்செலவு. அப்பப்போ வக்கீல் ஃபீஸ் கட்டி வழக்காடுறது பாவச்செலவு. நோய்க்காக போய் தீராத நோய்க்காக டாக்டருக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது பாவச்செலவு. அது வராது, சுப செலவு வரும். இப்போ அது செலவு. பிற்காலத்தில் அதை நம்ம விற்றுக்கலாம், இல்லை பிற்காலத்தில் அந்த தொழிலை நம்ம போட்டதுக்கு நமக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் வரலாம் அப்படிங்கிற. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அட்டமச்சனையில் இருக்கீங்க. அட்டமச்சனைன்றதே அசிங்கம், அவமானம், மானபங்கம், வழக்கு. அதில் இப்போ குரு வேறு வக்ரமாகி பிச்செடுக்க வச்சுட்டான் உங்களை 4 இடத்துல. தற்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, வனிதா விஜயகுமார். அவங்க என்னுடைய டிசைபிள் தான், 20 வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க ஜாதகம் சிம்மராசி தான், பாவம். அவங்களும் இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டாங்கல்ல. அப்போது அவங்களுக்கும் வருமான தட்டுப்பாடு வரத்தானே செய்யும். அப்போ இது எல்லாரையும் தாங்க பாதிக்குது. அவங்க கூட அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியுது. அப்போவும் அவங்களுக்கு இந்த ராசி இதனால தான் நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் எல்லாருமே வடிவேல் மாதிரி தாங்க. எதுக்கு தகுதியானவன் தெரியாமல் தானே வாழ்ந்துனுக்கிறீங்க. வடிவேல் மட்டுமா வாழ்ந்தார்? அவர் ஒரு குறியீடு. 8 கோடி தமிழர்களுக்கும் 140 கோடி இந்தியர்களுக்கும் அவர் ஒரு குறியீடு. 800 கோடி உலக மனிதர்களுக்கு அவர் ஒரு குறியீடாக தான் அந்த சீனை வச்சான். நான் எதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புகிறான்னு சொல்லும்போது மனோபாலா டே நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க. சரிப்பட்டு வராமலேயே இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சிக்காமலேயே யாரோ அடிக்கிறான். அது கடவுள் அடிக்கிறானா, நரகாசுரன் அடிக்கிறானா, ராவணேஸ்வரன் அடிக்கிறானா, பில்லி பேய் பிசாசு சூனி அடிக்குதா தெரியாது. என்கிட்ட நிறைய மலேசியாவிலேருந்து வரவங்களாம் எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வக்ரம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு அஸ்தமான தசை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஜோசியம் தெரியாதனால செய்வனை வச்சுட்டான்ப்பா. ஆமாம், இவர் பெரிய பில்கேட்ஸு. இவரை அப்படியே இறக்கி இவர் உலக கோடீஸ்வரிலிருந்து இப்போ 1வது இடத்துல இருந்தார், இவர் 50வது இடத்துல கொண்டாடுறதுக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வைக்கிறதுக்கு கூட ஒரு நியாயமான ரீசன் இருக்கணும்ல. அது வைக்கிறதுக்கே எவ்வளோ செலவாகும். அதெல்லாம் யாருக்கு அப்படி வைக்கணுன்னாக்கா பெரிய பெரிய ஆளுங்க தான் முதல்ல வைப்பாங்க. ஏன் உங்கள்கிட்ட வராங்க? அப்போ அவன்லாம் எப்படி பில்கேட்ஸ் ஆனால் ₹1 இல்லாமல் நார்மல் ஃபேமிலியிலேருந்து எப்படி ஹென்ரி ஃபோர்டு ஆனார், ராக் பெல்லர் ஆனார். அவங்களாம் இப்படி உலக கோடீஸ்வரர் வந்தாங்க, சாதாரணமாக தான் வந்தாங்க. ஜோதிடத்தில் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான சஞ்சார நிலைகளில் நமக்கு அஷ்டமச்சனி, 7.5 சனி, அப்பப்போ மாதம் நடக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், பணவர நாட்கள், இதெல்லாம் தெரிஞ்சிக்காமலேயே எனக்கு பில்லி சூன்யம் வச்சுட்டாங்கப்பா. பில்லி சூன்யம் வச்சுட்டாங்கன்னா யார் வேணால் யாருக்கு வேணால் வைக்கலாம். எந்த முதலமைச்சர் வேணால் அடுத்த முதலமைச்சருக்கு வச்சுட்டு அவர் பதவி வந்துடலாமே. ஏன் வர முடியல அப்படி? இதுதான் விஷயம். பில்லியும் வைக்கல, சூன்யமும் வைக்கல. தெலுங்கில் பில்லின்னாக்கா பூனை. பில்லி வச்சுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? பூனையை வச்சுட்டாங்களா? பூனை எல்லார் வீட்டில் தான் நடக்குது. அதுக்காக அந்த வீட்டிலலாம் சூன்யம் வச்சாங்கன்னு அர்த்தமா? ஆக இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலும் 11/11/2025 to 18 அக்டோபர் 2025 வரையிலும் வேலை ஆப்பிடுது, கூலி ஆப்பிடல. 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் வேலையும் ஆப்பிடல, கூலியும் ஆப்பிடல, செலவும் இருக்குது. 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 வரலும் வேலையும் ஆப்பிடுது, கூலியும் ஆப்பிடுது. கடந்த காலத்துடைய 3 மாத பிரச்சனையை தீர்க்கவும் முடியுது. அவாடா யபா ஏடுகுண்டில் வாடா வெங்கட்ரமணா, ஆகாயத்தையே சுற்றி காட்டிட்டியாப்பா 360 டிகிரின்னு நீங்கள் சொல்கிறது என் மனசில் கேட்குது என்று கூறி அடுத்தது கன்னிராசி அன்பர்களே.
12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனிமனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது.